வாட்டர் மிலானை புழக்க போகிறோம். இந்த டாக்டர் டர்ம்ஸ்ல சொல்லணும்னா இது வந்து ஒரு பைபோலார் டிஸார்டர். வாட்டர் மிலான் அவர்களுடைய அட்ராசிட்டி உண்மையாகவே ரொம்ப 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 ஓவரா போய்கிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல ஓவரா வெடிச்சதா நான் பாக்குறேன் அப்படின்னா, எஃப்ஜே அவர்களோட ஒரு வாக்குவாதம் ஏற்படும் போது தனி அவர்களை நீ கட்டி பிடிக்கிற, அது வந்து எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? அதை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய திவாகர ஏன் ரெட் கார்டு தரல? பிக் பாஸ் என்ன லாலிபப் சாப்பிட்டு இருந்தாரா? ஒரு அரை நிர்வாணமான ஒரு மனிதருடைய இதை நீங்க வந்து இதுல வைக்கிறீங்க, ப்ரமோல வைக்கிறீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா நம்ம பாக்குறது? ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் நண்பாளம் பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். ஃபயர்டா. ஹே ஃபயர். வணக்கம் மக்களே, உங்க மக்களே, மக்களே, தம்பி தங்கச்சிகளா அனைவருக்கும் வணக்கம். சோ டே 24ல பிக் பாஸ் வீட்ல நீ ஃபயரா இருக்கியே. கண்டென்ட் ஃபயரா இருக்கணும்ல. சூப்பர் இருக்கா? செம்மையா இருக்கு. சமூகத்துக்கு பேச வேண்டிய கருத்துக்கள் செம்மையா இருக்கு. பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். எதை பத்தி சொல்றீங்க? எதை பத்தி என்ன இருக்கும்? வாட்டர் மிலானை புழக்க போகிறோம் for the last one time. ரெடி கைஸ்? போலாமா ஆபீசர்? எஸ் சார். போலாம். ஓகே மக்களே, சோ ப்ரோவோக் டிவி வழங்கும் பிக் பாஸ் ஜோ மைக்கேல்ல நான் உங்க ஜோ மைக்கேல் மற்றும் விஜய் தனுஷ் வழங்கும் இந்த பிக் பாஸ் ஷோ. கரெக்டா? ஓகே மக்களே, சோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, திவாகர் அவர்களை துன்புறுத்திய காட்சிகளை நம்மளால சத்தியமா பார்க்க முடியல. ஜஸ்டிஸ் ஃபார் திவாகர் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாட்டர் மிலான் கடைகளையும் இழுத்து மூடி பந்த் செய்யலாம் அப்படின்னு விஜய் தனுஷ் ஐடியா கொடுத்திருந்தாலும் அது ஏழை விவசாயத்தை பாதிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் காயப்பட்ட எங்க வாட்டர் மிலான என்னடா செய்யறது அப்படின்னு பாக்குற கண்டிஷன்ல தான் இப்ப இருக்கோம். இது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றதா இல்ல மார்ச்சரியில போட்டு வெட்டி அறுவை சிகிச்சை பண்றதா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. நேத்து பாரு என்ன பண்ணாங்களோ அதை இன்னைக்கு வாட்டர் மிலான் ஸ்டார் எக்ஸாக்ட்டா அப்படியே பண்றாருனே. அதுக்கும் பார்வதி ஃபுல் சப்போர்ட்பா. ஆமா சரி, ஓகே. நான் இப்ப என்ன சொல்றேன், வாட்டர் மெலானுக்கு பின்னாடி கலாய்த்த நம்ம கமருதீனா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், இது எல்லாமே ஓகே. இது வாட்டர் மெலானை ரொம்ப துன்புறுத்தி இருக்கு. வாட்டர் மெலான் அவர்கள் பேசிக்கலா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த டாக்டர் டர்ம்ஸ்ல சொல்லணும்னா இது வந்து ஒரு பைபோலார் டிஸார்டர் அப்படின்றத சைக்காலஜிக்கா சொல்லுவாங்க. அதாவது தன்னை பெரிய நடிகர் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளும் ஒரு தைரியமான ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார். இன்னொரு பக்கம் ஒரு பயத்தோடவே இருப்பார். அதாவது பேஸ்மெண்ட் ஆடும், பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் எனக்கு தெரிந்து வாட்டர் மிலான் ஸ்டாருடைய விஷயமாக என்னால பார்க்க முடியும். ஓகே, சோ வாட்டர் மிலான் ஸ்டார் ஒரு கேமரா முன்னாடியும் போய் மக்கள் கருத்தை அழுக்கும் தருவாயில் அதை பொறுக்க முடியாம பின்னாடி 3 பேர் என்டர்டெயின் பண்றாங்க. அதை எல்லாரும் ரசிச்சிருக்கீங்க. யார் ரசிக்கல? யாருக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு? வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் பிரவீனும் பின்னாடி, அதாவது வாட்டர் மிலான் பண்றதுக்கு பின்னாடி, வாட்டர் மிலானை டிஸ்டர்ப் பண்ணாமல் பின்னாடி பண்ணது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சு? யாருக்கும் அது பெருசா எதுவும் இல்ல. அவருக்கு பிடிக்கலனே, தனி நபருக்கு அவருக்கு பிடிக்கலன்றப்ப அது பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப அந்த இடத்துல வினோதே இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது வினோத் தான் பண்ணாருன்னு இவர் பேச. ஆமா, அதுக்கப்புறம் தான் வினோத் வந்து ஜாயின் பண்ணது லாஸ்டா. அந்த பிஜிஎம் வாய்ஸ் எல்லாம் போட்டு, இந்த ஒரு வாய்ஸ் எல்லாம் போட்டு ஒண்ணு பண்ணாங்க. அது இல்ல அது வந்து சோகமான பிஜிஎம் ஒண்ணு போட்டாங்க. 3 பேர் நின்னுகிட்டு, வாட்டர் மிலான் எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா, வாட்டர் மிலானுடைய அறவே காட்டுத்தரம், எழுச்சி. அவர் ஒரு டைலாக் இல்ல, புளிச்சி போன மாதிரி இருந்துச்சு. அவருக்கு முன்னையே ஒரு டைலாக் ஒழுங்கா ஒரு வாட்டி பர்ஃபார்ம் பண்றப்பே விட்டுருந்தா பிரச்சனை இல்ல. அந்த எம்பிபிஎஸ் டைலாக் ரேகிங் பண்ணுவீங்களா? நான் கூட ஃபர்ஸ்ட் இயர் தாமா என்ன ரேகிங் பண்ண அந்த ஒரு டைலாக ஒரு ப்ராப்பரா பண்ணிரணும்.
ஏதாச்சும் ஒரு கேமராலாச்சும் பதிவு பண்ணிட மாட்டோமா? இத பார்த்து நடிகர்கள் எல்லாம் வந்து பார்த்து அஸ்டானிஷ் ஆயி இயக்குனர்கள் நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அவர் பண்ணியிருக்காருண்ணே. ஏக்கம். சட்டைய அவரோட கழட்டி ஏக்கம் எப்ப தெரியுமா வரும்? அரோரா வந்து கையில கானா வினோத் கையில முத்தம் கொடுக்கும்போது ஒரு ஏக்கம் வரும். என் கழுத கத்துற மாதிரி வயசு வச்சா தெரிஞ்சுடா புரிஞ்சடா இருக்காது. ஐயோ! பழிக்கு பழி வாங்கிட்டல இது வர. ஓகே மக்களே. சோ என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த மாதிரி பல அசம்பாவிதங்கள் வீட்டுக்குள்ள நடந்திருந்தாலும் வாட்டர்மேன் அவர்களுடைய அட்ராசிட்டி உண்மையாகவே ரொம்ப 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 ஓவரா போய்கிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல ஓவரா வெடிச்சதா நான் பாக்குறேன் அப்படின்னா, எஃப்ஜே அவர்களோட ஒரு வாக்குவாதம் ஏற்படும் போது கனி அவர்களை நீ கட்டி பிடிக்கிற. கன்னிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. கன்னிக்கு இவருக்கும் பேசிட்டு அதான். இருக்கப்போ கன்னிக்கிட்ட. ஆமா. கனி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க கொள்ளா எஃப்ஜே இப்படி கட்டி பிடிக்கிறீங்க அது எனக்கு அப்படின்னு ஒரு மாரி இருக்கு. அது வந்து எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? நீங்க சட்டையை கழட்டிட்டு நான் இது பண்றத பெண்களுக்கு வந்து பிடிக்கல, அது கண்ணை உறுத்துதுன்னு பாரு சொல்றாங்க. வெளியாளு சொன்னா பரவாயில்ல. பார்வதி அண்ணே இதை செய்யாதீங்க எங்களுக்கு உறுத்துதுன்றாங்க. இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்றாங்க. இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்றாங்க. பார்வதி அவர்கள் சொல்லும் போது மூடிக்கிட்டு இருக்கு தெரிந்த திவாகர் அவர்களுக்கு கனி அக்கா சொல்லும் போது ஏன் பொசுக்குன்னு கோவம் வருது? ஏன்னா அவர் ஒரு நடிப்பு அரக்கன். நடிப்பு பத்தி சொன்ன உடனே நீங்க வந்து அப்படி கொதிக்குது. அவரு சொல்றாரு. நான் ஒரு தனுஷ் சில விஷயத்த நம்ம ஃபன் பண்ணலாம். சில விஷயத்துக்கு நம்ம செம்ம காண்டாகணும். ஏன்னா இந்த விஷயம் கனி அவர்களுக்கு ஒரு குடும்பம். ஓகேவா? இன்னைக்கு அவர் பண்ணது மாடஸ்டி ஆஃப் த உமன். ஓகேவா? இன்னைக்கு அவர் பண்ணது கிளியரா பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் என்ன ஈக்குவேஷன்ன்றது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு அக்கா தம்பியா இருக்கலாம். ஓகேவா? ஒரு அம்மா பையன் பாசமா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் அவங்களுடைய ப்ராப்ளம். அதை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய திவாகர ஏன் ரெட் கார்டு தரல? பிக் பாஸ் என்ன லாலிபப் சாப்பிட்டு இருந்தாரா? இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்க மாட்டாரா பிக் பாஸ் அப்படின்ற கேள்வி எழும். எல்லாருக்குமே எழும். எனக்கு உனக்கு எல்லாருக்குமே எழும். 6 அறிவு உள்ள எல்லா மனுஷனுக்கும் எழும். பிக் பாஸுக்கும் இருக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா அவர் தெரியாதுல்ல நம்மளுக்கு. அதனால இப்படி இருக்கும் பட்சத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாட்டர்மெலான் அவர்கள் ஃபர்ஸ்ட் அரை நிர்வாணமாக அந்த வீட்டுக்குள்ள சுத்தி தெரியுறதே பல பேருடைய கண்ணை வந்து எரிச்சல் உடையது. வெளியில வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் எரிச்சல் அடையறாங்க. ஓகே, வெளியில இருக்கிற மக்கள் ரொம்ப கடுப்பாவறாங்க. இத நீங்க அட்லீஸ்ட் சேனல் வந்து அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம், கட் பண்ணிருக்கலாம். ஆனா சேனலுக்கு அதுதான் டிஆர்பி, அதைத்தான் போடுறாங்க. ஒரு அரை நிர்வாணமான ஒரு மனிதருடைய இத நீங்க வந்து இதுல வைக்கிறீங்க, ப்ரமோல வைக்கிறீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா நம்ம பாக்குறது? இது விஜய் டிவி இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப விஜய் டிவி மேல வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியா மாறுது. நேற்று பார்வதி என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் அப்படியே டூப்ளிகேஷனா இன்னைக்கு திவாகர் செஞ்சதா நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுதான் ஒரிஜினல் திவாகர். எப்படி வெளியில் உள்ள சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூவை வந்து அவங்க வந்து இவர் கேட்கிற கேள்வியை கேட்காம அவங்க கரெக்டான கேள்வியை கேட்டா கோவப்பட்டு அந்த இன்டர்வியூர் பேரை ஒரு எவ்வளவு டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லாம் பேசுவாரோ அதை எக்ஸாக்டா இங்க பண்ணார். ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொரு இடத்துலயும் கெட்ட கெட்டதா ஒரு மாதிரி பேசுறார். ஆனா அவர் ரெஜிஸ்டர் பண்றாருன்னு ஒருத்தரையும் அப்படியே பிராண்ட் பண்றாரு. ஃபேவரிசம் பண்ற அவருக்கு என்னன்னா ஒரே நான் பாக்குறப்ப எனக்கு என்ன புரிஞ்சுன்னா அவர் சொல்ற விஷயத்த யார் அக்செப்ட் பண்ணலையோ அவங்க எல்லாமே அவருக்கு ஆப்போசிட். அவர் கூட யார் நிக்கலையோ அவங்க எல்லாமே ஆப்போசிட். கனியக்கா கூட கனியக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. கனியக்கா நீங்க செஞ்சது தப்பா இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன உடனே அவங்க மேல திரும்பிட்டாங்க. பிரவீன் வந்து நீ வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ற பிராண்ட் பண்ணி ரிஜிஸ்டரே பண்ணிட்டாரு. சபரினாரு. சபரி ஆப்போசிட்டா நின்னு சபரிய வந்து நீ தப்பு சபரி நீ பார்க்க மாட்டிருக்க அப்படின்னு கத்துறாரு. இதுதான் நான் பார்த்தது. சோ பேசிக்கலா அவர் வந்து தன்னுடைய தவற அவர் உணர ரெடியா இல்ல. தன்னை யாராவது தவறு சொல்லிட்டா அவங்கள கேவலமா பேசுறாரு. அப்ப இதே பொசிஷன் நாளைக்கு ஹோஸ்டுக்கு நடக்குமா? ஆவுனா ஹோஸ்ட் எனக்கு வருவாரு, ஹோஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, ஹோஸ்ட் எனக்கு எல்லாம் பார்த்துப்பாரு. புரியல. நான் மக்களின் பிரதிநிதி. புரியல. அதானே சொல்றாரு. பொதுமக்களின் பிரதிநிதி நானு. புரியல.
ஆமா கோபாலு சார், ஆமா குமாரு, நீ யாரு? ஆமா நீ யாரு? நீ யாரு காலா படத்துல தலைவர். குமாரு? ஆமா, இவன் யாரு? அதே ஃபீல் தான் எனக்கு. என்னது மக்கள் பிரதிநிதியா? ஏலே, மக்கள் பிரதிநிதினா அது எம்எல்ஏடா. ஐயோ! இந்த கேமரா அப்படின்ற விஷயம் வந்து அவர் ஆழ் மனசுல போய் அவர் ஒரு 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 ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்ல இல்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர பிக் பாஸ் வீட்ல விட்டுறாங்க. இதுவரைக்கும் நான் எந்த சீசன்லயும் இப்படி யாரையுமே மென்ஷன் பண்ணி நான் பேசினதே கிடையாது. இந்த சனிக்கிழமை ஒரு சம்பவத்த நம்ம பண்ண போறோம். அந்த சம்பவத்த அந்த இன்டர்வியூ முடியும்போது திவாகர் அவர்கள் பெண்களுக்கு சேஃப்டியா இல்லையான்னு தெரிஞ்சிரும். சனிக்கிழமை வெயிட் பண்ணுங்க மக்களே. ஒரு இன்டர்வியூ சுட சுட வருது. திவாகர் அவர்களை பொழப்பதற்காக வெளியில உள்ள பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனையே வருது. பிக் பாஸ் வீட்டுக்குள் பிரச்சனையே வருது. சூப்பர். ஓகேவா? சோ அவர் ஒரு சேஃபா அப்படின்ற கேள்விக்கு பதில் வரும். கண்டிப்பா. 2வது கொஸ்டினா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு சட்டையை கழட்டிக் கொண்டு கேமரா முன்னாடி வந்து கேமராவை துப்பி சேதப்படுத்துகிறார். ஆவுன்னா துப்பிடுறான் மனுஷன். கேமராவே அந்த ஆளு வந்தாவே திரும்பிருது. பாவனே. ஒருவேளை இந்த ஆளு பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேமரா இப்படி தூக்கிடுச்சுன்னா அந்த ஆள் என்ன பண்ணுவான்? கேமரா இப்படி தொங்குவானோ? மேல இப்படி எக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இப்படி போயிருவாரு. ஓகே. அண்ணே அந்த கேமரா ஒரு ரியல் மனுஷனா இருந்தா என்ன ஃபீல் பண்ணிருக்கும்னே. அப்புறம் அத எப்படி பாக்குறது இருக்கும்? ஒரு ரியல் மனுஷன் தானடா அந்த கேமராவ சர்வேலன்ஸ் பண்றது. அவன் நிலைமைய யோசிச்சு பாருடா. இத்தன நாள் 1 ஹார் எபிசோட்ல அந்த அந்த ரீல்ஸ் ஒரு எல்லாம் ஒரு கேமரா முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருவது எங்கள் ஆபீஸில் உள்ள சந்துருவும் மாஸ்ட்ரோவும் தான் மக்களே. பின்னாடி ஃபயர்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த மாதிரி தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேமராமேன்ஸும் அழகா ஃப்ரேம் எல்லாம் வச்சு ஆ, இப்படிலாம் இருக்கு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு உனக்கு தைரியம் இருந்தா ஐயோ என்ன விட்டுருங்க நான் பயந்து வாழ எனக்கு மாட்டானா தைரியமே இல்லடா. என்ன விட்டுருங்க. என் குடும்பத்தை விட்டு 105 நாள் நான் பின்னாடி கேமராமேனா உட்கார கஷ்டம் உனக்கு தெரியுமாடா டேய், நடிப்பு கிறுக்கா அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். பக்க இது வரைக்கும் என்ன கண்டஸ்டன்டையும் நான் உரிமையில பேசுனது கிடையாது. எனக்கு சத்தியமா இந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க ஒரு பெர்சன் கூட தோண மாட்டேங்குது. சபை நாகரிகம் கருதி நான் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன். கனியோடைய மேட்டர்ல எஃப்ஜேவோட சேர்த்து பேசின விதம் வந்து சத்தியமா கண்டிக்கத்தக்கது. இதற்கு ரெட் கார்டு குடுக்கலன்னா வேற எதுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்க? அண்ணே, வெட்டிருவனுக்கே குடுக்கல. இப்படி அடிக்க போனது குடுக்கல. கரெக்ட். இவ ஒரு பெண்ணை கேவலப்படுத்திருக்காங்க. அடுத்து குடுக்க மாட்டாங்க. நீங்க அது ஒரு குடும்ப நினைச்சீங்க. பெண்ணு. குடுக்க மாட்டாங்க. ம். இன்னுமா நம்புறீங்க நீங்க? இந்த வாரம் அவங்க குடுக்கலன்னா பாத்துக்கலாம். மேபி கனி அக்கா விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றனால ஏதாச்சும் இது பண்ணலாம். பார்வதி ஊடால வந்து சபரி பேசிட்டு இருக்கும்போது பார்வதி ஊடால வந்து ஒரு வேலையை பார்த்தாங்க பாத்தியா? கொளுத்தி போறது. எனக்கு இதே மாதிரி இப்ப என்ன கம்பேர் பண்ணி அதாவது பேசுறப்ப எனக்கு அடுத்தவனுக்கு சோறு ஒரு வாய் கிடைக்கும் போது எனக்கு சோறு கிடைக்கல, அவன் எப்படி சாப்பிடலான்ற ஒரு தாட். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எண்ணம். உன்னால வந்து அவங்க கிட்ட திவாகர் நீங்க பண்றது தப்பு, ட்ரெஸ்ஸ போடுங்க. உனக்கு வரும்போது இன்டிமிடேட்டிங்கா இருக்குன்னு தனியா சொல்ற தெரியுதுல்ல. 10 பேர் அதுதானே கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ம். சோ இவர்களுக்கு இவரை எதிர்த்து கேள்வி கேட்டுள்ளார். இந்த பார்வதியும் திவாகரும் இந்த விஷயத்துல ஒண்ணு. ஆனா எனக்கு இவங்களே தான் ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. அவங்க பாரு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்னையும் கமருதின்னு அப்படிதானே வச்சு நீங்க பின்னாடி பேசுனீங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி பேசுன மாதிரி காட்டவே இல்லையே. அப்படி யாரும் சொல்லவே இல்லையே. நான் என்ன கேக்குறேன், ஏலே நீ எல்லார பத்தி பின்னாடி பேசாதே. இவரு திவாகர் நீ என்ன உத்தமனா? அப்ப நீ உத்தமனாலே உத்தம மாதிரி பேசாத. அப்ப நீ உத்தமம் இல்லல்லே. நீ அப்ப நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்குன்னு? சபரி அதான் கரெக்டா கேட்டாரு. என்ன உத்தம அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்னு லவ் கண்டென்ட்டா? அப்ப இவரு பண்ணது அவராச்சும் அந்த பொண்ணோட கன்சர்னோட அது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு விஷயம். திவாகர் பண்ணது என்னது? ஓப்பனா சொல்லணுமா? விஜய் வேணாம் விடுங்க. சேதுபதி அவரோட டயலாகா சொல்லணுமா? இந்த இந்த வேலைக்கு பேர்லாம் என்ன தெரியுமா? புரியுது.
ஆனா அப்ப சொல்ல வேண்டியதுதானே. எனக்கே வந்துச்சு. தங்கச்சின்னு கூப்பிட்டு இருந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிற, அது என்னையா முறை அப்படின்னு எனக்கு வந்துச்சு. அங்க சபரி அது சொல்லியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. விஜய் தனுஷ் அவர்களை வீட்டுக்குள் அனுப்ப வேண்டிய தருணம் வந்துருச்சு மக்களே. இல்லண்ணே, ம். நான் நீ உத்த மாதிரி பேசாதன்றாரு. அப்போ இவரு சொல்லியிருக்கணும்ல சபரி அந்த இடத்துல. அதான் சொல்லல, உள்ள போறோம்னா இப்ப சாண்ட்ரா இந்த வாரம் போயிருவாங்க. நாளைக்கு போறாங்க உள்ள. நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும். எல்லா வைல்ட் கார்டும் உள்ள போறது. சூப்பர். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, இவர் போய் உட்கார்ந்து சாண்ட்ராவ புடிச்சு சுத்த போறாரு. பிரஜின் தூக்கி போட்டு மிதிக்க போறாரு. ஐ அம் வெயிட்டிங் மக்களே. ஐயோ. இல்லண்ணே, இப்ப வைல்ட் கார்டு போயிட்டு எனக்கு இவர் யாராலையும் அடக்க முடியாதுண்ணே. எத்தனை பேர் இப்ப மிலிட்டரி ஆர்மி எஸ் சார் ஓகே சார்ன்ற பிரவீன் ராஜே வந்து பாவண்ணே, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி போயிட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காருண்ணே. என்னதானே இவர் முடிவே இல்லைண்ணே இவருக்கெல்லாம். இத விஜய் சேதுபதி வந்து அவரை வந்து சூப்பர் வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரா? இது இன்னைக்கு அண்ணே இந்த வீக் ஆக்சுவலா மட்டும் விஜய் சேதுபதி ஆக்சுவலா நீ எப்படி இந்த கம்பெனில பேப்பர் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியோ, அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் பேப்பர் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காராம். அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றேன்? நான் எதுவுமே இல்லண்ணே, என்றும் ப்ரொவோக்னே. என்றும் ப்ரோவோக், எல்லாரையும் ப்ரோவோக். அப்படிதானே? வி ப்ரொவோக் என்டர்டெயின்மெண்ட். அதுதான் நம்ம அப்படி. இது. சோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸை விட்டு போக வேண்டிய தருணம், நேரம் வந்து விட்டது அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி, என்னடா எவன் வீட்டுக்குள்ள எது பண்ணாலும் என்ன போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்ற தாட் ப்ராசஸுக்கு பாவம் வந்துட்டாப்ல. இந்த மொமெண்ட்ல அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா, என்ன விட்டுருங்க சாமி, நான் இமாலய மலைக்கே போற மாதிரி நடிக்கவே நான் போயிடுறேன் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி ஒரு தகவல் கசியுது. போனா நிஜமா சொல்றேன். நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க ஹோஸ்ட் பண்ண கூடாதுன்னு கேட்கல. ஹோஸ்ட ஒழுங்கா பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? மக்கள் குரலா நீங்க இருங்கன்னு தான் கேட்கிறோம். உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். அங்க பின்னாடி இந்த கிரியேட்டிவ் டீம் சொல்றதுக்கு கேட்கிற அந்த குரலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா we will be happy. கவன் தானே, கவன் படத்துல எப்படி பேசிட்டு இருக்கப்போ அப்படி தூக்கி போடுவாரு, அந்த மாதிரி ஆமா. தூக்கி போட்டு மக்கள் வரப்போ மக்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லயோ சோசியல் மீடியால அவர் பேசுற கருத்தை 2 வாட்டி பார்த்தா போதும், வந்துட்டு அவ்வளவுதான். அம்புட்டு தான். நம்மளுக்கு அது போதும். பண்ணுவாரா இந்த வாரம்? ஆக்சுவலா நீங்க ஆனா ஓபன் பண்ணும் போதே கமருதீன் பார்வதியோட பிரேக்கப் சீன்ஸ் பார்த்தல. இது எப்படி தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம்ல. நீங்க எப்படி இருக்கீங்களா? நாங்க அப்படி இருந்துக்கிறோம். அந்த ஃபைனல் சீன் லட்சுமி அம்மா பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்களா, சொல்லிடுவாங்களா, நம்ம ஒரு பவுண்டரி தானே செட் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு ஒரு பவுண்டரி இருந்துச்சு இல்ல, நீ இப்படிதானே நம்ம இருக்கணும்னு பேசி வச்சிருந்தோம். இவங்க பேசி வச்சிருந்தாங்களா, ஆனா கையில என்னென்னமோ எழுதுவாங்களாம், பிரேக்ஃபாஸ்ட் பத்தி எல்லாம் பேசிப்பாங்களாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அப்படின்னு வாங்கலாம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த பவுண்டரி தம்ப்நெயிலே நான் பார்த்தேன். வெரி வெரி குட்டா இருந்துச்சு. பார்வதி கமெண்ட் பண்ணிருக்காங்க. பயந்துட்ட ஒரு செகண்ட். கனிய திவாகர் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது விக்ரம் பின்னாடி கையில விளக்கமாரோடு எமோஷன் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் மேல தூக்கி விளக்கமாத்த பிடிச்சிருந்தா டார்கெட் மாதிரி இருக்கும். அவரு தெரிஞ்சு அடிச்சிருப்பாரு நேரத்துக்கு. செம்ம காண்டாயிட்டு அப்புறம் விக்ரம் அந்த காண்டை தான் தூக்கிட்டு போய் டாஸ்க்ல இறக்கி தர்பூச செவுத்துல வச்சு உடைச்சாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குமோ? விஜய் தர்பூஸ் குத்த முட்டு கொடுப்பார் பிரவீன், வினோத், எம்ஜே, கமருக்கு டோஸ் விழும். அப்படி மட்டும் விழுந்துச்சு சத்யாஸ்ரீ, ஒரு பெரிய சம்பவம் அதுக்கப்புறம் இருக்குன்னு நினைச்சுங்க. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா புரட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.